ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா பிஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளியோதரை அண்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை. தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ புளியோதரைக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சிடலாம். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும். புளியோதரைக்கு அரைக்கிற மசாலாவை இப்போ பார்த்துடலாமா? கடலைப்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தனியா ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மிளகு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுவும் இன்னும் கொஞ்சம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம ஸ்டோக் பண்ணி வச்சுருந்தோம்ல புளியை, அதை கரைச்சிடலாம். கரைச்ச புளியை கடாயில் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா திக்னஸ் ஆகிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோலியே வச்சிங்கன்னா நல்லா திக்னஸ் வந்துடும். புளியோதரைக்கான புளி பேஸ்ட் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போடலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய், நீட்டு காஞ்ச மிளகாய் பெருசாக எடுத்துக்கலாம். அது 2ஆக கிள்ளிட்டு அதையும் நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பெருங்காயத்தூளை கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 சிட்டிகை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சதை அதில் இந்த தாளிப்பை அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு நல்ல ஒரு கலரிடலாம். இப்போது கலரும் போது அடுப்பு ஆஃபில் தான் இருக்கணும். இப்போது நம்ம இதுக்காக தயார் பண்ணி வச்சுருந்த பவுடரை நம்ம இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த புளியோதரை இருக்கும். இதுக்கு நம்ம 2 ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பவுடரை நம்ம எடுத்து வச்சோன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் செய்கிறதுக்கு நமக்கு யூஸாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலையை நம்ம அதில் சேர்த்துக்கலாம்.
வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா கலரி விடுவோம். இப்போ நமக்கு சுவையான புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரையை பார்க்கலாமா? ஸோ அதுக்கு உருளைக்கிழங்கை நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் பாயில் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ஒரு கடாய் எடுத்து ஒரு 2லேருந்து 3 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ண பாயில்டு உருளைக்கிழங்கை நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கலரி விடுங்க நல்லா. நல்லா எண்ணெய் பரடுற அளவுக்கு நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலரி விடுங்க. ஸோ ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா கலரி விடுங்க. உருளைக்கிழங்கு அடி பிடிக்கக்கூடாது. நல்லா ஃப்ரை பண்ணது நல்லா கலரி விடுங்க. அப்போ தான் அந்த முறுமுறுப்பு நமக்கு நல்லா கிடைக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட்டை வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடிடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் நம்ம ஒரு கலரி விடணும். கலரி விட்டுட்டு எடுத்தோன்னா சுவையான உருளைக்கிழங்கு நமக்கு ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, சாதம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஒரு 5லேருந்து ஒரு 10 பேருக்கு நாங்கள் வெளியே சாப்பாடு கொடுப்போம். இன்றைக்கி ஸ்பெஷல் புளியோதரையும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும். ஸோ புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். என் வீடியோ உடனுக்குடன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.